இப்ப ஒரு நல்ல சூப்பரா ஒரு வீடு இருக்கு. ஓகே. நல்லா கீழ டூப்ளெக்ஸ் மாரி நல்லா கீழ மேல வச்சு உள்ள சூப்பரா கட்டியிருக்காங்க. வெளியில ஒரு 4 நாய் நிக்குது. ஓகே. நான் தான் வந்து உங்ககிட்ட சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். நீங்க தான் அந்த வீட்ட பார்க்க வரீங்க. ஆ ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. இந்த வீட வெளில நிக்குது பார்த்தீங்களா 4 நாய். அதுதான் கட்டுனுச்சுங்கிறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? நாய் எப்படி அ ரொம்ப திட்டிறாதீங்க. இல்ல, நாய்க்கே நம்ம தான் வாசல்ல வீடு கட்டுவோம். குட்டியா ஒரு டாக் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தான் கட்டுவோம். நான் ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவாங்க, நாய் கொடன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பிறகு மஷ்ரூம்க்கு அத. நான் படிக்கும்போது சொல்லுவாங்க, நாய் தான் அந்த கொடைய புடிச்சுக்கிட்டு நிக்குது அப்படின்னு. ஆனா நாய் எப்படி வீடு கட்டும் இல்லையா? கட்டாது. அறிவுக்கு ஒவ்வாததாக இருக்கு இல்லையா? ஓவாதான் இருக்கு. இப்ப இன்னொருத்தர் வந்து சொல்றாரு. இந்த வீடு அதுவா வந்துச்சுங்க. நாய் கட்டல. நான் வந்து நாய் கட்டுனுச்சுன்னு சொல்றேன். அ இன்னொருத்தர் வந்து சொல்றாரு. இந்த வீடு அதுவா? மண்ணு, செங்கல்லாம் சேர்ந்து வீடு அழகா உருவாயிருக்குல்ல. கலர்லாம் இருக்குல்ல. இப் அத என்ன சொல்லுவீங்க நீங்க? இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, அதுக்கு இவரு சொன்னதே பரவால்ல. நான் புத்திசாலியா தெரியும் உங்களுக்கு. ஆமா. ஏன்னா, இதுல கூட ஏதாவது ஒரு லாஜிக் லட்சத்துல ஒரு தடவ ஒரு லாஜிக் இருக்கு. அந்த நாய் செங்கல கவ்விட்டு வந்திருக்கும். வாயில மண்ணள்ளி கொண்டாந்துருக்கும். அந்த மாரி ஒரு லாஜிக் இருக்கு. ஒண்ணுமே இல்ல தானா வந்ததுங்கிறதுல எப்படி ஒரு லாஜிக் இருக்க முடியும்? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஒரு நாய் வந்து தண்ணி தூக்கிட்டு வரலாம். தண்ணி எங்க இருக்குன்னு தெரியும் அதுக்கு. இன்னொன்னு மண்ண தூக்கிட்டு வரும். இன்னொன்னு கொஞ்சம் செங்கல வச்சு, கை, கால வச்சு இது பண்ணி குடுக்கும். இப்ப இருக்கிற நாயெல்லாம் கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வருது. வீடியோலாம் பார்க்குறோம் நம்ம. ம். இப்படி சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு சொன்னத விட, செகண்ட் சொல்றது ரொம்ப ஸ்டூபிடான விஷயம். நாய்க்கு புத்திசாலித்தனம் இருக்கு. அறிவு கூர்மை இருக்கு. யார பார்த்தா கொலைக்கணும், யார பார்த்தா கொலைக்கக்கூடாதுன்னு தெரியுது அதுக்கு. எப்படி சிரிச்சா, எப்படி கொலைச்சா சாப்பாடு போடுவோங்கிறது அதுக்கு தெரியுது. நம்ம ஒரு 4 நாள் வீட்டுக்குள்ள இருந்து வெளில போயிட்டு, திரும்ப வந்தோம்னா, அது நம்மள உள்ள வெல்கம் பண்ற விதம்ங்கிறது இருக்கு இல்லையா? அதெல்லாம் வேற மாரி இருக்கு உங்களுக்கு. அவ்ளோ புத்திசாலித்தனம் அதுல இருக்கு. அதுக்கு கட்ட முடியாத ஒரு விஷயத்த, அதுவா வந்துச்சுன்னு சொல்றது, இது ஒரு பெரிய ஸ்டூபிடிட்டி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நாய் கட்டுச்சுன்னு நம்புறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. தானா வந்துச்சுன்னு சொல்றத விட. தானா வந்துச்சுன்னு சொல்றத விட. இது எதுக்கு நம்ம இப்ப சொல்றோம் அப்டின்னா, நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த எவல்யூஷன் வச்சு தான் நம்ம இத ஃபுல்லாவே பேசிட்டு வரோம். தானா வந்துச்சுன்னு சொல்றத விட, இந்த நாய் கட்டுனுச்சு, குருவி கட்டுனுச்சு, இப்படி ஏதாவது ஒரு கதைய சொல்லியிருந்தா கூட, அத நம்புறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி.